தமிழ்நாட்டின் ஆல் டைம் ஃபேவரட் ஷோ Kaanum காலங்கள் இப்ப புது நட்சத்திரங்களோட ஒரு புது சீசன் வெப் சீரிஸ் வடிவத்தில் Disney Plus Hotstarல் மட்டுமே ஸ்ட்ரீமிங் நவ. IBC மங்கை நேயர்களுக்கு வணக்கம். இந்த வீடியோல ஹனியோட நன்மைகள் என்னென்ன அப்படின்றத பத்தி தான் பார்க்க போறோம். முதல்ல நம்மளோட ஃபேஸை கிளீன் பண்றதுக்கும் பிரைட்டா வச்சுக்கிறதுக்கும் ஹனி ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு 2 டேபிள் ஸ்பூன் பாதாம் பருப்போட 1 டேபிள் ஸ்பூன் ஹனியை மிக்ஸ் பண்ணி 10 டிராப்ஸ் லெமன் ஜூஸ் அதுல விட்டு மிக்ஸ் பண்ணி அதை நம்மளோட ஃபேஸ்ல அப்ளை பண்ணி நல்லா ஸ்க்ரப் பண்ணிக்கணும். அடுத்தது கொஞ்ச நேரம் கழிச்சு அதை லைட் வார்ம் வாட்டர்ல கழுவுனா நம்மளோட ஃபேஸ் ரொம்பவே கிளீனாவும் பிரைட்டாவும் தெரியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமா ஹனியை ஃபம்மிங் மாஸ்காவும் யூஸ் பண்ணலாம். அதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் ஹனியை எடுத்து எக் ஒயிட்ல மிக்ஸ் பண்ணணும். அதுல கொஞ்சமா தேவையான அளவுக்கு அரிசி மாவை மிக்ஸ் பண்ணி அதை ஒரு பேஸ்ட் மாதிரி பண்ணிட்டு ஒரு கப்பில் ஒரு கால் பகுதி இருக்கிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணிட்டு அதை ஸ்மூத்தா நம்மளோட ஃபேஸ்ல அப்ளை பண்ணணும். ஒரு 10 மினிட்ஸ் கழிச்சு அதை லைட் வார்ம் வாட்டர்ல கழுவிட்டா நம்மளோட ஃபேஸ் ரொம்பவே பிரைட்டா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது ஹேர் கண்டிஷனர். ஒரு அரை கப் ஹனில 2 டேபிள் ஸ்பூன் ஆலிவ் ஆயில ஊத்தணும். நம்மளோட ஹேர் ரொம்பவே ட்ரையா இருந்துச்சுன்னா 3 டேபிள் ஸ்பூன் ஆலிவ் ஆயில கூட சேர்த்துக்கலாம். நம்மளோட ஹேரை செக்ஷனா பிரிச்சு கொஞ்சம் கொஞ்சமா அதை அப்ளை பண்ணணும். நம்மளோட ஹேரை ஷவர் கேப் வச்சு கவர் பண்ணணும். சோ அது நம்மளோட மத்த இடங்களுக்கு பரவாம இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஷவர் கேப் போடுறது நம்மளோட ஹீட்டை உள்ளிழுக்குது. சோ ஆயில் நல்லாவே நம்மளோட ஹெட்ல இறங்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு ½ an hour அதை அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறமா வாஷ் பண்ணணும். அப்படி நம்ம பண்ணும்போது நம்மளோட ஹேர் ரொம்பவே ஸ்மூத்தா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது ஸ்கின் டோனர். 1 டேபிள் ஸ்பூன் ஹனியோட ஆப்பிள பிளெண்டர்ல எடுத்து நல்லாவே பியூரி பண்ணணும். அந்த மிக்சரை எடுத்து நம்மளோட ஃபேஸ்ல அப்ளை பண்ணிட்டு ஒரு 15 மினிட்ஸ்க்கு அதை அப்படியே விட்டுறணும். அதுக்கப்புறமா நல்ல கூலான வாட்டர்ல அதை கழுவினா நம்மளோட முகத்துக்கு ஒரு கிரேட் டோனர் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ட்ரை ஸ்கின்னா இருந்துச்சுன்னா 1 டேபிள் ஸ்பூன் ஹனில 1 டேபிள் ஸ்பூன் மில்க் ஆட் பண்ணி அதை நல்லா மிக்ஸ் பண்ணி நம்மளோட ஓவர் ஃபேஸ்ல அதை அப்ளை பண்ணிட்டு ஒரு 10 மினிட்ஸ்க்கு அதை விட்டுட்டு அதுக்கப்புறமா லைட் வார்ம் வாட்டர்ல அதை கழுவணும். அதை கழுவின உடனேவே நம்மளோட ஸ்கின் சாஃப்டா இருக்கிறத நம்ம ஃபீல் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது ஸ்மூத்தான ஸ்கின் லோஷன். 1 டீஸ்பூன் ஹனில ரெகுலரா குக்கிங்க்கு யூஸ் பண்ற ஆயில 1 டீஸ்பூன் சேர்த்துட்டு அதுல ஒரு 1/4 டீஸ்பூன் லெமன் ஜூஸ மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுல ஒரு காட்டனை வச்சு டிப் பண்ணிட்டு டிப் பண்ண காட்டனை எடுத்து நம்மளோட எல்போஸ்லயும் ஹேண்ட்ஸ்லயும் ஹீல்ஸ்லயும் நல்லா ரப் பண்ண சொல்லிருக்காங்க. 10 மினிட்ஸ் கழிச்சு அதை கழுவிட்டா நமக்கு ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிருக்காங்க. கடைசியா ஹேர் ஷைன். 1 டீஸ்பூன் ஹனில 4 கப் ஆஃப் வார்ம் வாட்டரை எடுத்துக்கணும். நம்ம ஹேருக்கு ஷாம்பு யூஸ் பண்ணதுக்கு அப்புறமா இந்த வாட்டரை எடுத்து நம்மளோட ஹேர்ல அப்ளை பண்ணிக்கணும். அதை நம்ம கழுவக்கூடாது. யூஸ்வலா அப்படியே விட்டுட்டா நம்மளோட ஹேர் ரொம்பவே ஷைனா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு நான் சொன்ன ஹனியோட பெனிஃபிட்ஸ் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் கண்டிப்பா நீங்க அதை ட்ரை பண்ணி பாத்தீங்கன்னா உங்களுக்கே நல்ல ரிசல்ட் கிடைக்கும். நீங்க இப்பதான் நம்மளோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. 45 வயசுக்கு மேல சடனா என்ன பண்றாங்க, நான்வெஜ் சாப்பிட்றத நிறுத்திட்டேன் அப்படின்வாங்க. ஒபேஸா இருக்கும்போது உங்களுக்கு ஃபேட் கண்டென்ட் தேவைப்படாது. உள்ளே இருக்கிற ஃபேட்டை பாடி எடுத்து யூஸ் பண்ணாலே போதுமானது. எக் எடுத்துக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. எக்கில் ஒயிட் போர்ஷன் மட்டும் எடுத்துக்கோங்க, யோக் எடுத்துக்காதீங்க. ஃபேட்டி ஃபுட்டை கம்ப்ளீட்டாக அவாய்ட்